Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம சூப்பரான அவரக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. கடாயில கொஞ்சமா ஆயில் ஊத்தி காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தமா போட்டுக்கோங்க. வெங்காயம் பாத்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நிறைய போட்டிருக்க மாதிரி தெரியுதுல்ல, ஆனால் இந்த அவரைக்காய் பொரியலுக்கு வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா முருகிருச்சு. இப்போ அவரைக்காவை சேர்த்துக்கலாம். அவரைக்காவை வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா கிண்டி விட்டுடலாம். பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நல்லா கிண்டிக்கலாம். அதை இந்த மெத்தட் வந்து சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம் இது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. அவரைக்காய்லாம் வந்து சீக்கிரமாக வெந்துருங்க, ரொம்ப டைம்லாம் தேவையில்லதுக்கு. பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. அப்படியே மசிஞ்சு அழகாக தெரியும் பார்க்கும்போதே. இதை வந்து இப்படியும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அப்படின்னா தேங்காய் கொஞ்சம் சேர்த்து கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்க போகிறேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தேங்காவை மிக்சியில் போட்டு கிரில் பண்ணி சேர்க்குறேன். தேங்காய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.